எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் 4 பேனல் வந்து எப்படி டிசைன் பண்றது, அதோட கம்பார்ட்மெண்ட்லாம் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறத டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் 4ஓட பேனலோட ஒரு இமேஜ் தான் இது. ஸோ அதாவது டிராயிங்னு சொல்லலாம். ஸோ மினிமம் என்னென்ன இருக்கணும், என்னென்ன டெர்ம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இன்கமிங் 2 இருக்கும். அது இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த இன்கமிங் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 800 இருக்கணும். மினிமம் 800 வைக்கிறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 600 கூட வைக்கலாம். ஸோ அது பேஸ்டான இன்கமிங் ரேட்டிங், அதாவது இன்கமிங் ஆம்பியர் பொறுத்து இருக்குது. அதே மாதிரி பஸ் பார் சேம்பர் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம மேலே போடக்கூடிய பஸ் பார் சேம்பர் வந்து மினிமம் வந்து 250 இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அதாவது வந்து டாப்பில் போகக்கூடிய அந்த பஸ் பார் ரன்னிங் சேம்பர் வந்து 250 இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே அந்த ஒரு எல்இ பேனல் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்துட்டு, அதே மாதிரி ஹரிசான்டில் அதாவது வெர்டிகல் லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் 300 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜாயிண்டிங் அந்த பஸ் பாருக்குலாம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் 300 இருக்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன். ஸோ 300 தான் வச்சிருக்கணும். அதான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பஸ் பார் சேம்பருக்கு. ஸோ இது நான் சொல்கிறது எல்லாமே எம்எம்ல தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஹோலான ஒரு எல்இ பேனலோட சைசிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 800 இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து மீட்டரிங் இதெல்லாம் வந்து போகும்போது 800 தான் இருக்கும். ஸோ மீட்டரிங்லாம் இல்லாமல் இருந்துச்சு, ஏதாவது ஒரு சிம்பிளாக நான் பண்ணணும் அப்படின்னு வச்சா 600 கரெக்டாக இருக்கும். ஸோ 1600, 2500 ஆம்பியர், 3200 ஆம்பியர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும், ஸோ எந்த ஆம்பியர் இருந்தாலும் சரி நீங்கள் 800 மினிமம் வைக்க வேண்டியது இருக்கும் இன்கம் இருக்குது. ஸோ இங்கே வந்து மெயின் ஜெனரேட்டர் அப்படி இருக்கனால 2 பார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்கமிங்க்கு ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 600 இருக்கணும் கேபிளிங்க்கு. அதே மாதிரி ஏசிபி கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் 600 இருக்கணும், வித் 800 இருக்கணும். அதே மாதிரி இந்த மீட்டரிங், அதாவது இது 250, 200 இருக்கலாம். அதே மாதிரி கேடபிள்யூசி மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 500 இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து மினிமம் நம்ம வந்து எம்சிசிபியை கனெக்ட் பண்ண முடியும், பிளேஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா 500 450லேருந்து 600 வரைக்கும் வைக்கலாம். ஸோ 1000 ஆம்பியர் எம்சிசிபி வந்து வெர்டிகலாக பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து ஒரு ஸ்பேஸ் பிளாங்க் தான். ஸோ இந்த எல்இ பேனல் ஃபார்ம் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்கமிங், அதாவது வந்து தனியாக கேபிள் சேம்பர் தனியாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதாவது தனியாக வந்து கம்பார்ட்மெண்ட், கேபிள் கம்பார்ட்மெண்ட் வேணும். ஸோ இதில் வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு 1000 ஆம்பியர் எம்சிசிபி. ஸோ அதுக்கு அடுத்த இருக்க கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் கோயிங் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பியர் ரேட்டிங் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து 500 இருக்கணும். அதே மாதிரி இதுவும் வந்து 500 இருக்கணும். ஸோ எம்சிசிபி வந்து ஹரிசான்லாம் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 500 இருக்கணும். அதே மாதிரி வெர்டிகலாக பிளேஸ் பண்ணும்போது சின்ன எம்சிசிபி இருந்தால் பரவாயில்ல, பெரிய எம்சிசிபி மினிமம் 450 இருக்கணும். ஸோ இதோட வெர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 350 ஆம்பியர், 400 ஆம்பியர் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதோட ஹைட் வந்து மினிமம் 350லேருந்து 400 இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி அதோட கம்மியாக 250, 200, 160, 40 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது 250 இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபார்ம் 4 எல்வி பேனல் சைஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹரிசான்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட சைஸ் கம்மியாக பண்ணியிருக்க முடியும். ஆனால் 800 ஆம்பியர்லாம் ஹரிசான்லாம் பிளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வெர்டிகலாக தான் பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து பஸ் பார் சேம்பர். அந்த பஸ் பார்லாம் டைரெக்டாக அப்படி கனெக்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எல்வி பேனலோட டிசைனிங் சொல்லலாம். இதே மாதிரி இதை வந்து எப்படி நான் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு லோஷனில் எடுத்து அந்த லோஷன்லேருந்து உங்களுக்கு எல்வி பேனல் டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ அந்த அடுத்த ப்ராசஸ் அதுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறமா என்னென்ன ரேட்டிங்க்கு என்னென்ன வந்து மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான லோட் ஷெல் எடுத்துப்போம். ஸோ லோட் ஷெல் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபார்ம் 4 பேனல் டிசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட்டிங்கில் இன்கமர் இருக்குது. ஸோ 2400 ஆம்பியர் இன்கமர் இருக்குது. ஸோ 2400 ஆம்பியர் இன்கமர் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி 700 ஆம்பியர் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்னென்ன அவுட் கோயிங்லாம் அங்கே இருக்குன்னு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த அவுட் கோயிங் ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா இப்போ டிசைன் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஏதாவது ரீமார்க்கில் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இஎல்ஆர் சிபிசிடி வேணும், இல்லை எங்களுக்கு வந்து அங்கே எக்ஸ்டர்னலாக மீட்டர் வேணும், அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பேனல் டிசைன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் ஆம்பியர் ரேட்டிங் ஏற்ற மாதிரி அந்த கெப்பாசிட்டர் பேங்க் ஒரு தனியாக கம்பார்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அது வந்து என்ன அதிக ரேட்டிங்காக தான் இருக்கும், எப்படி 800,000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த ஷெடியூலை வச்சுட்டு நம்ம ஒரு பேனலை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு டிசைன் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருக்கும் அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டிசைன் நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, டைம் எடுக்கும் அப்படிங்கனால. ஸோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இன்கமர் இருக்குது. ஸோ 2 இன்கமர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின் ஒன்று ஜெனரேட்டர் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்து 2400 ஆம்பியர் அப்படிங்கிறனால 800 தான் வச்சாகணும் வித்து. அதேமாதிரி ஹைட் வந்து மினிமம் இன்கமர் வந்து பார்த்தீங்கன்னா 600 வச்சிருக்கேன் இன்கமிங் கேபிளிங் ஸ்பேசிங்க்கு. அதே மாதிரி ஏசிபி கம்பார்ட்மெண்ட் 600 வச்சிருக்கேன். 500 per மீட்டர் வச்சிருக்கேன். அதே மாதிரி 250 மேலே இருக்க மாதிரி 300 வச்சிருக்கேன் அந்த கம்பார்ட்மெண்ட். சாரி 250 வச்சிருக்கேன் மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட். மோஸ்ட்லி நம்ம ஹைட் வந்து 2200 வச்சிருப்போம், அதாவது பேனலோட ஹைட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ 300 வெர்டிகலாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு 300 வேணும். அதே மாதிரி இந்த எம்சிசிபி பிளேசிங் வந்து 500 வேணும். ஸோ 2 மற்ற எம்சிசி பிளேசிங் எல்லாமே 500 மினிமம் வேணும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பேங்க் வந்து ஒரு இதில் வந்து 2 800 ஆம்பியர் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு 800 ஆம்பியர் கொடுத்தாச்சு. சாரி 2000 ஆம்பியருக்கு 2000 ஆம்பியர் ஏற்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து 1000 ஆம்பியர் ஒன்று கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து வெர்டிக்கலாக பிளேஸ் பண்ணியிருக்கோம். வெர்டிக்கலாக பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெர்டிக்கலாக பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன எம்சிபிலாம் ஹரிசாண்டலாக பிளேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கம்பார்ட்மெண்ட் பிரிக்கணும். ஸோ 1000 ஆம்பியர் ஹரிசாண்டல் பிளேஸ் பண்ணுறது பாசிபிள் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் வந்து வெர்டிக்கலாக பிளேஸ் பண்ணி வச்சிங்க. ஸோ பஸ்பார் சேம்பருக்கு சைடில் வந்துட்டு நம்ம 40 ஆம்பியர் 80 ஆம்பியர் 300 ஆம்பியர் இதுக்கெல்லாம் வந்து 250 போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி 630க்கு வந்து 350லேருந்து 400 போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால 350 கொடுத்துருக்கேன் 2 630க்கும். ஸோ இதில் இந்த லோட் ஃப்ளோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 630 இருக்குது. ஸோ 2 630க்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 350 வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால 350 கொடுத்துருக்கேன் இங்கே. ஸோ அதே மாதிரி 800க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படனால 500 கொடுத்துட்டேன் 800 ஆம்பியருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் 4 டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பார்ட்மெண்ட் டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டைப்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். டைப் 1, டைப் 2, டைப் 3 அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கம்பார்ட்மெண்ட், அதாவது கேபிளிங்கை பொறுத்து கேபிள் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்து அது மாறும் டைப்பு. ஸோ அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை, அதை நம்ம அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மினிமமாக ஒரு பேனலை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஒரு டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்பியர் ரேட்டிங் பேஸ் பண்ணி பஸ்பார் சேம்பர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய பஸ்பார் சேம்பர் வந்து மினிமம் 250லேருந்து 250 மினிமம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதேமாதிரி வெர்டிக்கலாக பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 300 இருக்கணும், 300 mm இருக்கணும். ஸோ அதே சேம் திங் 40 ஆம்பியர்லேருந்து 300 ஆம்பியர் வரைக்கும் ஹரிசாண்டலாக பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 250 ஆம்பியர் இருக்கணும், அதாவது 200 ஆம்பியர் வரைக்கும். 300 ஆம்பியர் வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து 350 கண்டிப்பாக வந்தாலும் 350லேருந்து 500 mm வேணும் ஹரிசாண்டல் பிளேஸ் பண்ணும்போது. அதேமாதிரி 800லேருந்து 1000 பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேஸ் பண்ணிங்கன்னா மினிமம் 500 இருக்கணும். அதேமாதிரி கேபிள் மீட்டருக்கு 500 தான் ஸ்டாண்டர்டாக, அதுக்கு அது மாற்றவே முடியாது. இதே வெர்டிக்கல் பிளேசிங்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்பார் சேம்பர் வந்து 250லேருந்து 300 இருக்கணும். அதே மாதிரி ஆம்பியர் ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்னென்ன சைசிங் கொடுக்கணும் அப்படிங்கிற சைசிங் கொடுத்துருக்கேன். 600 இருக்கணும், 600 வந்து ஹைட் இருக்கணும், 400 வந்து இது இருந்தாலே போதுமானது, 800லேருந்து 1000 ஆம்பியர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் 4 டிசைனிங்கான ஒரு டிப்ஸ் தான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ கைஸ்.